உடல் அந்த நோயும் இல்லாத இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்படுது, எதற்காக இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். உணவு முறையில் கூட கேம்பு கூட ஹோட்டல்லேருந்து வாங்கினவங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கலாம். ஹோட்டல்லேருந்து வாங்கினது கொடுக்குற உணவு முறைக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்ற உப்பில்ல சாப்பிடுவோம் காரமில்ல சாப்பிட்றதும் என்ன வித்தியாசம். காரணம் பார்த்தோன்னா இதுதான் ஆரோக்கியத்தன்மை. உப்பு இருந்தால் உப்பு போட்டுக்கலாம், காரமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹோட்டலில் என்ன செய்கிறேன், எது வாங்கி கொடுக்குறேன் என்னன்னு தெரியாது. எத்தனையோ ஹோட்டலுக்கெல்லாம் உணவு முறை பரிமாறுறோம், அங்கே கரப்பாம்பூச்சி சுற்றி மருந்து கிடக்கும். என்னங்கன்னா அதை தூக்கி போட்டிருக்கோம் ஓரம். நல்லா தான் வச்சோம், அது எப்படி பறந்து வீழ்ச்சினே தெரியாது. நமக்கு தெரியாது ஒரு பானிபூரி எப்படி தயாரிக்கிறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் வாழணும். நாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வயதுகளில் பார்த்தோன்னா விளையாடுவோம், அழகாக செல்லை பயன்படுத்துவோம், முடிஞ்சால் அதிகமாக நம்ம மார்க் எடுப்போம், படிப்பும் போவோம். இப்படிப்பட்ட கூட்டங்களில் பேசப்படுகின்ற கருத்து பல மாணவர்களுடைய உள்ளங்களை என்ன மாற்றம் அடைய செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி என்எஸ்எஸ் கேம்ப்லாம் நடத்தி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு மிக்க நபர்களில் ஒரு துறையில் வல்லுநராக இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி, மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது, ஊர் மக்களையும் கூப்பிட்டு வச்சு தான் பேசணும். ஆனால் நம்ம அது என்ன பண்ண நம்ம செய்தியும் கிடையாது. நாளைக்கு நம்ம ஊர் பொதுமக்கள் ஊர் மக்களையும் கூப்பிட்டு வச்சு தான் நம்ம இந்த கருத்துக்களை பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, இப்படிப்பட்ட இந்த என்எஸ் 18ஆம் ஆண்டு எஸ்ஆர்ஜிஎஸ் வகுப்பு பள்ளி இந்த கங்கம்பட்டு கிராமத்தை தத்தெடுத்து இன்றைக்கு முகாம் நடத்தக்கூடிய சூழ்நிலை. இந்த முகாமுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க ஹோமியோபதி மருத்துவர், நல்வாழ்வு மருத்துவமனை மையம் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கூடிய மருத்துவர் வெற்றிச்செல்வன் அவர்களை உங்கள் சார்பாக நாட்டுப்புற நலப்பணி திட்டத்தில் 18ஆம் ஆண்டு இன்றைக்கு நம்முடைய எஸ்ஆர்ஜிஎஸ் பள்ளி பார்த்தீங்கன்னா இந்த கங்கம்பட்டு தத்தெடுத்து இன்றைக்கு முகாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த முகாமுடைய தலைமையாக பார்த்தோன்னா கலாவதி ராஜமாணிக்கம் நம்முடைய பள்ளியினுடைய காலாளர், எஸ்ஆர்ஜிஎஸ் பள்ளியினுடைய காலாளராக என்ன பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியினுடைய முன்னிலையில் பார்த்தோன்னா நம்ம பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முதல்வர் ஆர் மேகலா அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த கூட்டமானது என்ன பண்ணுறது சிறப்பு மிக்க ஒரு நபரை வைத்து இந்த கூட்டமானது சிறப்பான முறையில் நடக்கிறது. இந்த கூட்டம் எப்படிப்பட்டது கருத்துக்களை கூறுகிறாங்க, அந்த கருத்துக்கள் உங்களுடைய மனநிலையும் எந்த வகையில் மாற்றம் அடைய போகிறது என்பதை கொடுத்து உங்களுடைய வாழ்நாளும் என்ன பண்ணுறது, வாழ்நாளும் உங்கள் வாழ்க்கை நிலையும் மாறணும் அப்படின்றது தான் ஒரு அற்புதமான தலைப்பு. என்ன தலைப்பு தெரியும், தயவுசெய்து டெய்லியும் யார் என்ன பேசுகிறாங்க மருந்துனா வேண்டாமா, மருந்து இல்லாமல் இந்த உலகத்தில் வேணால் வாழ முடியுமா, வாழ முடியும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்படி மருந்து தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்குமே அந்த மருந்து அது ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். நடந்து போக காலில் ஒரு முள் ஒன்று கொடுத்தா அது உள்ளே போய் பூண்டுடும். நீ அதை எடுக்காத விட்டுடு, 3 நாள் கழிச்சு அது என்ன பண்ண தெரியுமா, அது அந்த முள் பார்த்தோன்னா நான் உள்ள உடம்புக்குள்ளே போயிட்டேன், நீ எடுக்கிறியே இல்லையா அப்படின்னு சொன்ன பண்ணோம் சுருக்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். இல்லை நான் எடுக்க மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு நீ விட்டுடு. 4ஆம் நாள் என்ன பண்ணால் செட்டிக்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறத்துக்கு வெள்ளை நிறத்துக்கு மோடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து அந்த உள்ள காலை வெளியே தெரியும். என்ன நீ பிளாஸ்டிக் போட்டு ஓட்டினாலும் டீசல் போட்டு ஓட்டினாலும் அது தானே என்ன பண்ணுவோம் வெளியே தெரியும்.
இல்லாமல் நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய ஊரில் நம்ம எந்த ஊரில் வாழறோம், எந்த மதத்தில் வாழறோம், எந்த சமூகத்தில் வாழறோமோ அதற்கேற்ப பழக்க வழக்கம் நமக்கு இயல்பாக வருது இல்லையா. நம்ம அப்பா அம்மா நம்ம எப்படி வளர்க்குறாங்களோ அப்படி தான் நம்ம வளர்க்குறோம். ஆனால் இயற்கையாக குளியல்ன்ற வார்த்தைக்கே அர்த்தம் முழுசாக குளிக்காது. நீங்கள் தலைக்கு குளிக்காமல் நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சிங்கன்னா அதுக்கு வார்த்தை உடம்புக்கு முக கழுவத்தை தலை குளிக்காமல் குளிக்கிறது. குளிர்ச்சி குளியல்ன்றதுக்கு அந்த குளிர்ச்சி தன்மையாகவே இருக்குது. நம்ம குளிர்ச்சி தன்மை எப்போ ஏற்படும் உடம்புக்கு குளிர்ச்சி இல்லை முழு உடம்பும் தண்ணியில் நனைஞ்சால் மட்டும்தான் நம்ம குளிச்சதாகவே எடுத்துக்க முடியும். இந்த முகம் கழுவுறது ஒன்று தான், நீங்கள் தலை குளிக்காமல் குளிக்கிறது ஒன்று தான். அப்போ நமக்கு இந்த பழக்க வழக்கங்கள் இயல்பாகவே நமக்கு அப்படியே ஆக்கியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ தலை குளிச்சாலே தலை பாரமாயிடும், தலை குளிச்சாலே தலைவலி வந்துடும், அன்னாடு என் தலை குளிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி 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 வளர்த்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், தினம் தலை குளிக்கூடாது போல இருக்கு அப்படின்றது அந்த கருத்து நமக்கு ஆழ மனசில் அப்படியே பதிஞ்சுது இல்லையா. உண்மையிலேயே நீங்கள் தினமும் குளிச்சிங்கன்னா முடி உதிர பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு உடம்புக்கு நோய் அடிக்கடி நோய்வாய்ப்பட்ட பிரச்சனை இருக்காது. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரண விஷயம். இப்போ நிறைய பல் மருத்துவமனைகள் வந்து பார்த்துருக்கீங்களா, எங்கே பார்த்தாலும் பல் மருத்துவமனைகள், எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டிலேயே 14 குழந்தைகள், இவர் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துட்டா 14வது குழந்தை இல்லையா, அம்பேத்கர் எடுத்துட்டா 14வது குழந்தை. அதுக்கு முன்னாடி 13 குழந்தை பெற்றிருக்காங்க அந்த அம்மா. இப்போது வருஷத்துக்கு ஒருனா கூட 15 வருஷம் குழந்தை பெற்று வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி குழந்தை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருக்கு, நவீன கருத்தரிப்பு மையங்கள். இப்போ எதனால் அந்த கருத்தரிப்பு மையங்கள் வருது அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம எதிர்காலத்தில் இந்த சொசைட்டியில் போய் வாழ போகிறோம். இப்போ சின்ன வயசுலேயே நம்ம வந்து சமுதாயத்தில் என்ன நடக்குது நம்ம சுற்றி பார்க்கணும். தினசரி செய்தித்தாளை படிக்கணும். தினசரி செய்தித்தாளை படித்தோம் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். நாளைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ போகும்போது அந்த அப் டு டேட் விவரங்களை யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அவுட்டேட்டட் ஆகணும்னா நம்மளை வந்து அவுட்டேட் பண்ணுவாங்க, நம்ம வெளியே அனுப்புவாங்க. அப்போது தினசரி செய்தித்தாள் ஏதாவது ஒரு செய்தித்தாள் இப்போல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துருச்சு இல்லையா. சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு டிவியில் ஒரு அரை மணி நேரம் தினசரி ஏதாவது ஒரு டிவி உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவி, அது கேட்டு அது சன் டிவியாக இருக்கலாம், அது வேறு ஒரு தமிழ் இருக்கலாம், எந்த டிவியெல்லாம் இருக்கலாம். ஏதாவது ஒரு டிவியில் ஒரு நியூஸ் டெய்லி பார்க்கணும். நாட்டில் என்ன நடக்குது அப்டேட் விவரங்கள் என்ன நம்ம எப்பவுமே நாலேஜோடு இருந்தோம்னா பின்னாடி நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வருது. இந்த நாலேஜ் தான் நம்ம வந்து கொண்டு வந்துச்சு. அப்போது உடல் சார்ந்த விஷயங்கள் மருந்தேன வேண்டாம் யாருக்குன்னா இந்த நோய் இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று வேண்டாம். எப்போ சாப்பிட்ட சாப்பாடு முழுசாக கழிவு வெளியேற்று நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு யார் சாப்பிட்றாரோ அவருக்கு அருந்தியது அற்றது போட்டுருவாங்க. சாப்பிட்டது கழிந்த பிறகு அவர் மறுபடியும் அடுத்த வேலை 10 எடுத்து சாப்பிட்றாருன்னா அவருக்கு மருந்து எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி வந்து எல்லாமே எல்லா அறிவுமே சோஷியல் மீடியாவில் கொட்டி கிடக்குது. யூடியூப் பார்த்தாலே இன்றைக்கி எல்லாருமே நாலேஜ் இருக்குது. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்? எல்லா அறிவுமே யூடியூப்பில் இருக்குது. எல்லா நாலேஜும் எல்லாமே இணையதளத்தில் இருக்குது. அப்புறம் ஏன் பள்ளிக்கூடத்தில் வரணும்? பள்ளிக்கூடத்துக்கு ஏன் வரணும்? இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா தான் ஏன் ஸ்கூலுக்கு வரணும்? இந்த 15 ஆண்டுகள், இந்த 12 ஆண்டுகள் படிக்கிறோம் இல்லையா, 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே வீட்டிலே இருந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க? ஏன் நம்ம அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அனுப்புகிறாங்க? இந்த விட்டு கொடுக்குறது, சக மனிதரை நேசிக்கிறது, விட்டு கொடுக்குறது, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது, இதை எந்த சோஷியல் மீடியாவும் நீங்கள் படிக்க முடியாது, எந்த இணையதளத்திலும் நீங்கள் கற்றுக்க முடியாது. சக மனிதரை நேசிக்கிறது, அந்த மனிதனுக்காக விட்டு கொடுக்குறது, அன்பு கொடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் ரோபம் மாதிரி ஆகிடும். இந்த கூடி வாழறது, இந்த பக்கத்தில் உட்கார்றது, நம்ம பேசுறது, இன்னும் உட்காந்து சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறது, இந்த பாசம், இந்த மனித உறவுகள் இல்லைன்னு வச்சுங்களேன், மனிதன் வந்து அப்படியே விலங்கு மாதிரி கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஆகிடும். எந்நேரம் இப்போ நீங்கள் சில நேரம் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு மொபைல் ஃபோனில் அப்படியே குடிச்சிட்டு அவங்களே சிரிச்சுட்டு அவங்களே இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம எப்படி விளையாடணும், எப்படி பேசணும், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும், எல்லோரும் சேர்ந்து சிரித்தோம், எல்லோரும் சேர்ந்து பாடணும், ஆடணும், ஓடணும். அந்த விளையாட்டுலாம் இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போவே ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் ஒரு ட்ரெயினில் போனாலும் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு மொபைல் உலகத்தில் இருக்கிறாங்க. சக மனிதனை பற்றி யாருமே பார்க்குறதில்ல. அந்த மாதிரி சொசைட்டி நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். மிக மோசமான ஒரு நிலைமை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். இது முழுசாக ஆகிடக்கூடாதுன்னா பள்ளி சிக்கத்தை எப்போதும் விட முடியாது அப்படின்றது தொடர்ந்து சமுதாயம் இந்த பள்ளிக்கூட நடவடிக்கை தொடர்ந்து வச்சுட்டு
எல்லாமே ஆன்லைன் போனாங்கன்னா எல்லாருமே தனித்தனி தீவாக மாறிடுவாங்க. ஆனால் மனிதனுடைய இயல்பான விஷயம், மனிதன் யார்? ஒரு சமூக விலங்கு. இது கூடி வாழறது மூலமாகத்தான் இவன் இவ்வளோ அறிவு பெற்றிருந்தான், இவ்வளோ நாலேஜ் இவனுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு நாளில் வந்துருச்சா? இந்த பத்திரிகை, அச்சு ஊடகங்கள், இந்த காட்சி ஊடகங்கள் ஒரு நாளில் வந்துருச்சா? கிடையாது. அன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஃபோன் வரும், அந்த ஃபோன் வர்ற யார் வீட்டுக்கு ஃபோன் இருக்கோ அவங்க ஃபோன் பண்ணி சாயந்தரம் 4 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வரும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லுவாங்க. காலையில் 8 மணிக்கு சொல்லுவாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு அந்த ஃபோன் பண்ணி உட்காரணும். அங்கே ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க, ஒரு கால் வந்து வரும், அந்த காலை வந்து மாற்றி விடுவாங்க. அது பேசுகிறது அவ்வளோ கிளியரெல்லாம் கேட்காது. இப்படி இருந்த ஃபோன் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கையில் ஒரு ஃபோன் வருது. அந்த இதுலேயும் வீடியோ வந்துருக்கு, அதுலேயும் இணையதளம் வந்துருக்கு, இன்னும் நிறைய வசதிகள் வந்துருக்கு. இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கட்டுரை எழுதணும்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து கட்டுரை எழுதி கொண்டிருக்கலாம். எனக்கு வந்து காந்தி தாத்தாவை பற்றி ஒரு கட்டுரை வரைஞ்சி தரேன்னா அது 10 பக்கத்தில் 10 கட்டுரை எழுதி வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நேருவை பற்றி ஒரு கட்டுரை வரைஞ்சுன்னு சொன்னால் அது டக்கு நேரு அடுத்த சில நிமிடங்களில், சில செகண்ட்ஸ்லேயே, சில வினாடிகளே உங்களுக்கு அந்த கட்டுரை கிடச்சிடுங்க. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த இது ஒரு நாளில் இது இந்த இடத்துக்கு மனித குலம் வந்துடல, நாம் வந்துடல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வளர்ச்சியில் நம்மளுடைய பங்களிப்பு தான், நாம் இன்னும் என்ன மாதிரி இந்த சமுதாயத்துக்கு பங்களிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த சேவை மனப்பான்மை நம்மளுக்குள்ளே இருக்குது. பள்ளியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம பள்ளிக்கூடத்தில். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் நம்ம என்எஸ்எஸ் உள்ள வரோம். யாருக்கு உண்மையிலே அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு 1500 பள்ளி மாணவர்களையும் யாருக்கு சேவை மனப்பான்மை இருக்குதோ அவங்க தான் என்எஸ்எஸ் வரணும். இதில் யார் இன்னும் நல்ல ஷைன் ஆகிறோமோ அவங்க தான் ஒரு காவல்துறை அதிகாரிகளாகவும் ஒரு இராணுவத்திற்கோ இவங்க தான் போக முடியும், ஒரு ஊர்காவல் படைக்கோ இவங்க தான் போக முடியும். உங்களில் இருக்கிறது தான் போக முடியும். ஏன்னா இயல்புலேயே உங்களுக்கு தான் இந்த சேவை மனப்பான்மை இருக்குது. நம்ம கூட எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த அவங்க படிச்சுலாம் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டோன்னா வீட்டுக்கு போனால் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஸ்கூலுக்கு தான் போவோம். ஆனால் நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய நாம் இங்கே இருக்கிற ஒரு 15-20 பேர் வித்தியாசமாக யோசிக்கிறோம். நாம் பிறந்த வாழ்ந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்மளால் பயன் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே நமக்குள்ளே இருக்குது. அவருக்கு மட்டும்தான் அந்த பேர் கொடுப்பாங்க என்ன இல்லைங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அடுத்த கட்ட சமுதாய வளர்ச்சிக்கு நம்ம எப்படி வந்து ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம உடம்பு எப்படி இயங்குறது நமக்கு தெரியணும். அந்த உடம்புல இயங்குகிற இயக்கத்தில் நாம் எதெல்லாம் மாற்றிக்கணும்னு தெரியும். இப்போ பல் மருத்துவமனை இப்போ சமீப காலத்தில் வந்துருக்கு. ஆனால் நம்மளோட பழமொழி என்ன இருக்குது? ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு இருக்குது. அதுக்கு அந்த பழமொழியை மக்கள் வாழ்க்கையாகவே கொண்டிருந்த வரைக்கும் ஒரு பல் மருத்துவமனை நாட்டில் கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பல் மருத்துவமனை. பல் கரையடிச்சா கரையை நீக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, பல் உள்ள சொத்தை அடித்தா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, பல் அடைக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், பல்லை மாற்றத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், பல் செட்டே வந்துருச்சு. அப்படியே பல் மாதிரியே இருக்குது செயற்கையாக. ஆனால் இயற்கையாக இருந்த பல்லை சிதைச்சது யார்? அவங்க கொடுத்த அதே பேஸ்ட்டு தான். அது அப்போ அந்த பேஸ்ட்டில் எது அதிகமாக நல்ல நுரை வருதோ, எது இனிப்பாக இருக்கோ, எதில் உப்பு இருக்கோ அதெல்லாம் நல்ல பேஸ்ட்டுன்ற ஆழ் மனசில் நம்மளை பதிவு வச்சுட்டான். இன்னொரு பக்கம் பல் மருத்துவமனையில் பெருகுது. இந்த முரண்பாட்டில் நாம் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாகட்டும் பேஸ்ட் இல்லாமல் பல் வளர்த்துக்கு நம்மளால் கற்பனையோ பண்ணி பார்க்க முடியாது. அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய விதவிதமான விளம்பரங்களான சோப்பு நம்முடைய தோள்கள் எல்லாம் மேலே இருக்கிற தோல் பகுதியை கம்ப்ளீட்டாக வந்து அது பிளாக் பண்ணுது, அடைக்குது. அதன் மூலயமா வேர்வை சுரப்புகள்லாம் பாதிப்புக்குள்ளாகி அதில் வந்து வேர்வைகள்லாம் சரியாக வெளியேறாமல் தோல் நோய்களாக அது காலப்போக்கில் மாறுது. அப்போ தோல் நோய்க்கு சிறப்பு மருத்துவம். இப்போ எங்கேயோ ஒரு சூழ்ச்சி வலையில் நம்ம எல்லோரும் நம்பி அறியாமல் இருக்குது. இப்போ குளிக்கிறதுலேருந்தே நம்ம ஒரு பயணத்தை தொடங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 2-3 நாள் சிரமம், அவ்வளோதான். தொடர்ச்சியாக எப்போ குளிக்கிறதுன்னு போனால் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிங்க. உடல் உஷ்ணம் அப்போ தான் வெளியேறும். இந்த உடல் உஷ்ணம் வெளியேறிய ஆகணும் தினசரி. நாம் வந்து இயல்புலேயே ஒரு நல்ல ஒரு நாட்டில் பிறந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே ரொம்ப சேஃபான ஒரு இடம் இருந்தால் தமிழ்நாடு. உலகத்திலேயே அதிகமான வெப்பம் உள்ள கண்ட்ரி இந்தியாவில். தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பம். இது பார்த்திங்கன்னா பருவநிலை 4 மாதத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பருவநிலை மாற்றம்ன்றது இங்கே மட்டும்தான். 4 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு பருவ மாற்றம். அதற்கேற்ப இங்கே வந்து உணவு முறை இருந்தது. அதற்கேற்ப இங்கே வந்து உடை வேட்டி தானே கட்டினா நம்ம அப்பா அம்மாலாம். ஏன் வேட்டி கட்டினா? அந்த உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு ஃப்ரீயான உடை. அப்போ நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நாம் வாழக்கூடிய அந்த கலாச்சாரத்திற்கேற்ப நம்மளுடைய குளியல் முறை இருக்கணும், நம்மளுடைய சாப்பிட்ற முறை இருக்கணும்.
சாப்பிட்றது பசி எடுத்து சாப்பிட்டாலே போதும். 3 வேளையும் நீங்கள் ஃபுல்லாக சின்ன வயசில் எல்லாருமே பசிக்கும், 3 வேளையும் சாப்பிடலாம். வயசு ஆக ஆக பசிச்சா சாப்பிட்டாலே போதும். அந்த நிலைக்கு நம்மள வந்து நம்ம உடம்பு எல்லாத்தையுமே சொல்லும். இப்போ விடியற்கால வந்து படிக்கலான்னு எழலாம்னு நினைக்கிறோம். எத்தனை பேரில் எழ முடியுது, எத்தனை பேரில் எழ முடியல? கட்டுற வெடிகள் எழுந்துறீங்களா? நீங்கள் எழுந்துறீங்களா? யாரெல்லாம் எழ முடியாமல் பிரச்சனை இருக்கா? விடியற்கால ஒரு 5 மணிக்கு எழணும்னு நினைக்கிறோம், 5 மணிக்கு எழணும்னு நினைக்கிறோம், முடியலன்ற பிரச்சனை யாருன்னா இருக்கா? இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ முதல்ல அதை வந்து நமக்குள்ளே தான் கேட்கணும். அலாரம் வச்சு அலாரத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? அலாரம் வச்சு அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் தூங்குவோம். இப்போ நாம் என்னவா மாறணும், நம்ம என்னவா ஆகணும், எதுவாக வளர போகிறோம், எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், நம்ம எதிர்காலத்தில் என்னவாகணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் +2 கிட்ட வந்துட்டீங்க. இப்போ +2 எல்லாரும் 11th வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை பற்றி ஒரு ஐடியா வந்துடும். ஒரு 8ஆம் கிளாஸ் பையனை போய் கேட்டால் அவனுக்கு தெரியல, அப்பா என்ன சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்படி சொல்ல முடியும். உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. அப்போ எதிர்காலத்தில் எதை நோக்கி போகணுன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்னவா ஆக போகிறன்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால் அதற்கான திறவுகோல் எல்லாமே உங்கள் ஆழ் மனசுலேயே இருக்குது. நீங்கள் கேட்குறது அது தரும். இப்போ ஒரு 10 பாயிண்ட்டு நம்மளை பற்றி, நம்மளோட பலமான அம்சம் என்ன எழுதுகிறோம். 10 பாயிண்ட்டு. 10 நம்மளோட வீக்னஸ் என்ன எழுதுகிறோம். இதை எழுத்து பிடிச்சு பார்த்தோம்னா நாமே கண்ணாடியில் பார்த்துட முடியும். ரொம்ப பலமான அம்சம் ஒன்று இருக்கும், நம்மளுக்கு வீக்னஸும் இருக்கும். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் வீக்னஸை குறைச்சிக்கணும், பலமான அம்சத்தை பெருக்கிக்கணும், அதை வந்து வளர்த்துக்கணும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன தேவை, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து என்ன தேவைனாலும் கொடுக்குறதுக்கு இந்த இயற்கையில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி தயாராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் எனக்கு என்ன தேவை. அதை முதல்ல எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சால் தானே அது எனக்கு வரும். நீங்கள் எது தேடுறீங்களோ அது கிடைச்சிட்ருக்கு. அது உங்களை நாடி அது வந்துட்டுருக்கு. நீங்கள் எதை தேடணும்ல முதல்ல. நம்ம அப்படியே இன்றைக்கி சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், இன்றைக்கி தூங்கணும் போயிட்டு இருந்தால் எந்த இலக்குமே இல்லாமல் இருக்கிறவங்க நாளைக்கு போயிட்டு அங்கேனா யாருனா ஒருத்தருக்கு கடையில் போய் வேலை செய்யுது, யாருனா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யுது, குமாஸ்தாக தான் மாறணும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போயே பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதற்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரும். இந்த படிப்பணி படிக்கணும், போலீஸாவது படிக்கணுமா, அதுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும், இந்த இடத்துல இன்டர்வியூ வச்சுருக்காங்க, இந்த இடத்துல நேர்காணல் வச்சுருக்காங்க, அது ஆள் சேர்க்கறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, இந்த பத்திரிகைகளுக்கு விளம்பரம் வச்சுருக்கோம், அது உங்களுக்கு தேடி வந்துடும். இவங்க போலீஸ் வந்து சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து நேர்முகத்தில் வந்துருக்கு, ஆள் சேர்க்கெடுக்கிறாங்க, நல்லா ஐடி இருக்கு, நீ போய் இதுக்கு முயற்சி பண்ணி பாரு. அப்புறம் தகவலை உங்கள் மாமா மூலியமாக, மற்ற நண்பர் மூலியமாக உங்களுக்கு வரும். நீங்கள் எதை தேடணும் முதல்ல உங்களுக்குள்ளே தேடணும்ல. நீங்கள் என்னவாகணுன்றது உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கணும்ல. அந்த ஐடியா இருந்தால் தான் அதுவாக நீங்கள் மாறும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த ஐடியா முதல் தேவை. அதில் தெளிவாக ஆகிடுங்க. நீங்கள் என்ன வாங்கணுன்றது நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணுங்கள். முதல்ல எதுவோ வாங்க ஏதோ பண்ணுங்க அப்படியே போயிட்டு வீட்டில் அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, அப்படி போயிட்டு அடுத்த காலேஜ் நான் முடிவு பண்ண முடியாது, அப்படிலாம் போகாதீங்க. நீங்கள் என்ன வாங்கணும் இப்படியே ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நோக்கி உங்கள் பயணம் அமையும் போது வாழ்க்கை வந்து நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா யாரோ நம்மளை ஏற்றிட்டோம். ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம், அவங்க சொல்கிற வேலை தான் நம்ம செய்யணும். நாம் சொல்கிற வேலையை 10 பேர் செய்கிறதுக்கு ஆகணும்னா நாம் அந்த ஆளுமை திறனை வளர்த்துக்கணும். அப்போ நாம் என்னவா ஆகணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து ஒரு ஸ்டெடியாக, ஒரு திடமாக, ஒரு அழுத்தம் திருத்தமாக, கிளியர் கட்டாக நான் வந்து இந்த அதிகாரியாக தான் நான் இந்த துறைக்கு தான் போவேன். அந்த துறையில் உங்களுக்கு உள்ளார்ந்த விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த விருப்பத்தை சாதிக்கிறதுக்கு நீங்கள் இரவு பகலாக விழிப்போடு போராடுவீங்க. அது சம்மந்தமான செய்திகள் எங்கே இருந்தாலும் கலெக்ட் பண்ணுவீங்க. அது சம்மந்தமான நாலேஜ் வளர்த்துக்க அந்த இடத்துல நீங்கள் போய் அப்படியே கொடுத்தாங்க. எப்பவுமே ஒரு மிகப்பெரிய சேலரியில் உங்களுக்கு அந்த வேலையை வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு தகுதியை நம்மளை வளர்த்துக்கணும்ல. எந்த துறை வேணா இருக்குது, இந்த துறைக்கும் நாம் ஃபிட்டாக இருக்கணும். அப்போ அது சம்மந்தமான நாலேஜ் இருந்துச்சு சொன்னால் உங்களை விடவே மாட்டாங்க அவங்க இல்லையா? இந்த நாம் எதை கேட்டாலும் இந்த ஆள் மனம் நமக்கு தர தயாராக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்மளை அதை நோக்கி கொண்டு போக தயாராக இருக்குது. இந்த இயற்கை விதிகளை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. சிலர்லாம் சிறையில் இருக்கிறாங்க, ஆண்டு கணக்காக 20 வருஷம் 25 வருஷம் ஆயுளுக்கும் சிறை இருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? ஒரு செகண்ட் சரியாக தப்பான முடிவு பண்ணாமல் தப்பான செயலில் ஈடுபட்டவங்க சிறை.
நண்பரானோ அப்படிப்பட்ட கெட்ட நண்பர்களாக வராங்களா, நீ உள்ள கெட்ட நண்பர்களை விரும்பியிருந்தால் மட்டும்தான் உன்னை நாடு கெட்ட நண்பர்கள் வர முடியும். நீ நல்லதே விரும்பினா நல்லதே உனக்கு சேர்ந்து வரும், நல்ல செய்திகளே உனக்கு வந்து மீண்டும் மீண்டும் வரும். நம்ம தேர்வு பண்ணுற ஆப்ஷன் நம்மகிட்ட தான் இருக்குது. நல்லதை தேர்வு பண்ணுறோமா, கெட்டதை தேர்வு பண்ணுறோமா, எதை எடுத்துக்கிறோம். இப்போயே இருக்குது எங்கள் எல்லாத்துலேயும் நல்ல சாலை இருக்குது. இப்போ மேலே தான் நடந்து போனால் அப்புறம் அதுக்கு ஒரு நோய் வரதான் செய்யும், அதுக்கு ஒரு கை கால் அசைவம் ஆகதான் செய்யும் இல்லையா. தேர்வு நாம் நல்லது அதை பற்றி ஒதுங்கி போக வேண்டியது நாம் தான், தேர்வு பண்ண வேண்டியது நாம் தான். நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, சொசைட்டி ஃபுல்லாக இருக்குது, நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க. நாம் எதை சாய்ஸாக எடுத்துக்கிறோம், எதை நோக்கி நல்லதை நோக்கி பயணத்தில் போகிறோமா தவறான பாதையில் போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ஒரு செகண்ட் வேறுபாடு தான். சரியான பாதையில் தேர்வு பண்ணி அதை செலக்ட் பண்ணுறதுக்கும் தவறான பாதையில் செலக்ட் பண்ணி இன்றைக்கி சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கும் பெரிய வேறுபாடெலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு செகண்டில் தான் அலைவை கொண்டுடுறான், ஒரு செகண்டில் தான் கூட இருக்கிற பார்ட்னரை கொண்டுடுறான். ஒரே ஒரு செகண்ட் தான் சரியான முறையில் அந்த நேரத்தில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கான். இவனுக்கும் அதே சாய்ஸ் தான், இவனுக்கும் அதே சாய்ஸ் தான். இயற்கை எல்லாருக்கும் ஒரே சாய்ஸ் தான் வழங்கியது. அதை பயன்படுத்துவதை பொறுத்து அவங்களும் இருண்ட சிறையில் இருக்கிறாங்களா, பிரகாசமான மீடியாவில் வெளிச்சமாக புகழ்பெற்ற இடத்துல இருக்காங்களான்றது அவங்களுடைய சாய்ஸ் தான் வழங்கப்பட்டது. அப்போ நம்ம எல்லாருமே முதல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், குழப்பம் இல்லாமல் இருக்கணும். நாம் என்னவா ஆக போகிறோம், நான் ஒரு எழுத்தாளர் ஆக போகிறேன், நான் ஒரு மருத்துவர் ஆக போகிறேன், நான் ஒரு காவல்துறை அதிகாரி ஆக போகிறேன். உங்களுடைய இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நோக்கிய எல்லா செய்திகளும் உங்களை நோக்கி பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது. சக நண்பர்கள் கொடுப்பாங்க. இப்போது வேடிக்கையாக எனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும், இது நடந்தது சாத்தியமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் தருன்னு சொல்கிறீங்க, நான் என்ன கேட்டாலும் எனக்கு ஆழ்மனம் தருன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். இப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே 1 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 50 முறை அது எழுதுங்க, ஒரு 40 முறை எழுதுங்க. அது ஒரு நாளைக்கு என்னென்னலாம் தேவை, 1 லட்சத்தை விடுங்க, 1 லட்சமும் எழுதுங்க. வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு நல்ல கார் தேவை, நல்ல வேலை தேவை, நல்ல வாழ்க்கை தேவை, எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எழுதுங்க. தினசரி எழுதுங்க, தொடர்ச்சியாக. நேற்று எழுந்து இன்றைக்கி பார்க்குறேன், ஓகேவா, நேற்று எழுந்து இன்றைக்கி பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் தெளிவாக தெரியுங்களா. இப்படி எழுதிட்டே வாங்க, தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் எழுதும்போது 10ஆவது நாள் நீங்கள் எழுதும்போது சில விஷயங்களை அதை நீங்களே விட்டுட்டுருப்பீங்க. சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் முக்கியமானதுன்னா அது டெய்லி எனக்கு ஒரு நாள் வருமானம் 1 லட்ச ரூபா தான். அவன் ஒரு மாதத்துக்கு வேலைக்கு 40,000 ஓடிட்டுருக்காங்க இல்லையா. நம்ம ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தேவை. உங்களுக்கு என்ன தேவைன்னா இருக்குது, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையை பட்டியல் போடுங்க, அந்த பட்டியலை அடுத்த நாள் பார்க்காம அடுத்த நாள் மறுபடியும் எழுதுங்க. சிலது ரிப்பீட்டட் ஆகும், சிலது விட்டுருவீங்க. அப்படியே பண்ண ஒரு 10 நாள் 20 நாள் எழுதும்போது தினசரி எழுதுங்க. ஒரு நாளைக்கு ஒரே முறை தான். உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அது சார்ந்த விஷயங்களை, செய்திகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரலாம். ஏன் ஃபோன் நம்பர் நம்ம தமிழாசிரியர் என்னுடைய நண்பர் தான். அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், சார் நான் தொடர்ச்சி அவர் சொன்ன மாதிரி எழுதுங்க சார், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் தைரியமாக தட்டை பிடிச்சி கேட்கலாம். அப்படின்னா இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் எல்லோரும் இந்த ஃபார்முலாவை பின்பற்றினதாக இருக்காங்க. இன்னைக்கு வெற்றிகள் இருக்காங்க, உச்சத்தில் இருக்காங்க, உலக அளவில் டாப்பில் இருக்காங்க. அது எல்லாருமே இந்த ஃபார்முலாவை பின்பற்றவங்களாக இருக்காங்க, இதை பின்பற்றலாம். நமக்கும் செய்ய தயாராக இருக்குது. நாம் என்ன பண்ணுவோம், 4 நாள் எழுதுவோம், 5வது நாள் விட்டுருவோம். தொடர்ச்சியாக அதை அடையும் வரை தொடர்ச்சியாக யார் முயற்சி எடுக்கிறீங்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையின் உச்சத்துக்கு வர முடியும். உடல் நலத்தை பொறுத்தவரை நாம் பசிச்சா சாப்பிட்றதுக்கு சின்ன வயசு உங்களுக்குலாம் இப்போ உங்களுக்கு அதை ஃபிட் பண்ண முடியாது. இன்னொரு காலங்களில் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. புளியலை பொறுத்தவரை முழுமையாக புளியுங்க. சாப்பிட்றதுல சில நேரம் சொல்லுவேன் வேண்டாம்னு சொல்லுவேன், ஆனால் அது ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தாலும் ஒரு ஆசைப்பட்டு சாப்பிடுவோம், அது பின்னாடி உடம்புல பிரச்சனை. எது வேண்டான்னு மனசு சொல்லுதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. எது வேணும்னு கேட்குதோ அதை கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அந்த விடிற்கால எழ முடியும்னு சொன்னவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உடம்பு டக்குன்னு ஷார்ப்பாகிடும். 4:30 மணி 5 மணி உடம்பை தூக்கி போட்டு நீ இதுவாக ஆகணும், நீ நின்னா வேலைக்கு ஆகாது, அதை நோக்கி ஓடு.
உடம்பை உள் மனசே உங்களை வந்து எழுப்புது. இப்போ உங்களுக்கு இலக்கு இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு எப்பவுமே சோம்பல் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளும் எந்நேரமும் ஒரு விழிப்புணர்ச்சி வேணும்னு சொன்னால் நாம் என்னவோ ஆகணும் லைஃப்பில் அப்படிங்கிறது தெளிவு கிளாரிட்டி வரும்போது கண்டிப்பாக நாம் வந்து அதுவாக நோக்கிய பயணத்தில் நம்ம வழி எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தில் உங்கள் எல்லோரும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உலகத்தில் பிறகுறோம் இறக்குறோம். ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் தோன்றுகிற மற்ற இருக்குது, அதுக்கும் மற்ற மரங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா தென்னை மரத்தில் ஒரு மட்டை வந்து வளர்ந்து வரும், அதுக்கப்புறம் அது விட்டு எடுக்கும். இந்த தென்னை மரத்தினுடைய மட்டை வந்து நான் பிறந்த வளர்ந்த இறந்த அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுருக்கு. தெரியுமா? தென்னை மரத்தை போட்டு எல்லா இடங்களையும் வந்து பார்த்தோன்னா மட்டையை எடுத்துச்சுன்னா அதுக்கு அடையாளம் காட்டும். எல்லாத்தையும் அந்த மரக்கிழிலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும். மற்ற மரங்களுக்கு அந்த மாதிரி என்ன பண்ண அடையாளம் வரும். அது மாதிரி உலகத்தில் எல்லாருமே பிறகுறோம், எல்லாருமே இறக்கத்தான் போகிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு லட்சிய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த லட்சிய பாதையில் நடக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறது வேறு விதமாக மாறும். நீங்கள் 11th வந்து அடுத்த 6வது படிப்போம், காட்டிலே கலந்த பேரரசு ஜீவானந்தன்றவர் வந்து பார்த்தா சில பேர் நக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் நக்காத கூட இருப்பாங்க. ஜீவானந்தம் ஊரில் பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேவை செஞ்சுங்கிறார். ஊரில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஒன்று திரண்டு எடுத்துன்னு போயிட்டு அவங்களால முடிஞ்ச உதவி கேட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மக்களை வச்சு எழுதுறாரு. ஆனால் அவர் படிக்கும்போது என்னது அது பள்ளி படிப்பு என்ன பண்ணுவோம், ஒரு 10வது இல்லை ஒரு 10வது தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் 10வது பெரிய விஷயம். அப்போ வந்து நம்ம 10வது படிக்கும்போதே பிறருடைய துன்பங்கள் நம்முடைய துன்பம் என்னுடைய துன்பன்றத அவர் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் துன்பம் தானே படுறான், யாரோ ஒருத்தன் கஷ்டம் தானே படுறான், அது எனக்காக வரப்போகுது அப்படின்னு நினைக்காம பிறருடைய துன்பங்கள் என்னுடைய துன்பம் அவர் நினைக்கிறதுனால தான் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறது வந்து வீதியில் இறங்கி அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறது வந்து பார்த்தா தேவையான உதவிகளை பெற்று சரியிருக்கும். உங்களை போன்ற மாணவருடைய பருவத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 11ஆம் வருஷம் 10ஆம் வகுப்பு மாறிச்சுன்னா ஒரு 3 பாடம் சேர்த்துட்டாங்க. கலைஞருடைய பாடம் ஒன்று சேர்த்துருங்க. அதுலேயும் அதே தான் போருக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது வந்து பள்ளி பருவத்திலேயே அழகாக என்ன பண்ணுறாங்க படிக்கும்போது மாணவர்களுக்கு தலைமை தாங்குவது ஒரு கற்றல் எழுதுறாரு. 2வது என்ன பண்ணுறது வீதியில் இறங்கி எல்லா மாணவர்களும் இந்திக்கு எதிராக என்ன பண்ணுறது வாங்க போருக்கு புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாம் நினைக்கலாம் என்ன கலைஞர் வந்தார் யாரோட செல்வாக்கில் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க உடல் உறுதியை செலுத்தி மக்கள் தலைவராக வாரா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னால் மக்களுக்காக என்ன பண்ண பாடுபட்டவர்களே மக்களுடைய நலனை என்றும் சிந்தித்தவர்களே என்ன பண்ணுற மக்கள் தலைவராக வாழறாங்க. அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடலையும் முதல்ல நம்ம என்ன பண்ண வந்து பார்க்கணும். நம்ம உடலை நாம் கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளத்தை நம்ம கவனித்தோம்னு சொன்னால் உண்மையிலே என்ன பண்ணுவோம் வந்து நம்ம சிறப்பு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வேலை சொல்லுங்கள் படுக்கும்போது 10 மணிக்கெலாம் நான் ஏங்க விடிகார 5 மணிக்கெலாம் ஏங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை சொல்லிட்டு பத்துப்பேன். காடாக என்ன பண்ண வந்து ஒன்று ஏற்றுவேன் 5 மணி பூச்சி எழுதிடுவோம். ஒரு நாள் 2 நாள் நீ 5 மணி ஏற்றிட்டு 3ஆம் நாள் என்ன பண்ண தெரியுமா கரெக்டாக அதே 5 மணி அலாரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடம்பே அலாரத்தை ரெடி பண்ணி 5 மணி பூச்சி ஏஞ்சிருந்தீங்கன்னா நீ அதுக்கப்புறம் கரண்டு படுக்கிற போத்தின்னு படுக்கிற ஃபேனு போடுறாங்க அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் என்ன பண்ணலாம் உன்னுடைய உடலை உனக்கு என்ன பண்ண வந்து நல்ல செய்தி கட்ட சொல்லுறது அதுவே காட்டி கொடுக்கும். அப்படி அந்த உடலை நாம் கவனித்து நாம் வாழ்நாளை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கப்படும், நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும், நாம் என்ன நினைத்தோமோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும்னு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை உங்களை வழங்குவதற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வெற்றிச்செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு ஒரு மறக்கம் நிற்கிறார். ஓகே சார். வேறு நல்லா இஷ்டப்படி படம் சார் வேறு ஒரு நல்லா அடிக்கும்.
மகேஷ் இது மரம் இருக்குது